நம்ம புரட்சி தளபதி நடித்து டைரக்ட் பண்ண மகுடம் அப்படின்ற படத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். படம் வந்து 3 மணி நேரம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் டியூரேஷன் பார்த்தேன். பார்க்கும்போதே ஒரு தலகாணி பாய் எடுத்துகிட்டு போகலாமான்னு லைட்டாக ஒரு டவுட் அப்படின்ற ஒன்று வந்துச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் படத்தில் போய் உக்காரும்போது சரி படம் பார்க்க வந்திருக்கோம். சரி இருந்தாலும் விஷால் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. டபுள் ஆக்ஷனில் வேறு நடிச்சிருக்காரு. கெட்டப் வேறு ட்ரைலர் வேறு கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்ற ஒரு இன்ஸ்பயரில் உள்ளே போய் உக்காந்தேன். படம் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு அரை மணி நேரம் போச்சு. ஒரு அரை மணி நேரம் வந்து கிரிஞ்சு பண்ணிட்டாங்க. பத்தாததுக்கு தம்பிராமையா என்ட்ரி வேறு இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே உக்காந்துட்டு ஐயோ இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, அந்த அரை மணி நேரம் கிரிஞ்சில் விஷால் அவர்களுக்கே 25,000 சம்பளம், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். ஆனால் அவர் பிஎன்டபிள்யூ கார் வாங்குவார் சொந்தமாக. அது பயங்கர கிரிஞ்சாக இருந்துச்சு, ஏற்றுக்கவே முடியல. அது எப்படி சொல்ல வருதுன்னா, அந்த சொசைட்டிக்கு நீ கடன் வாங்கியாவது நாசமாக போ, வெட்டி கௌரவம் காட்டியாவது நாசமாக போ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. சரி ஒரு அரை மணி நேரம் போச்சு. என்னை நானே தேத்திக்கிட்டேன். மீதி ஒரு 2.5 மணி நேரம் நல்லா போகும் போல் அடுத்த ஒரு அரை மணி நேரம் பார்த்தா நம்ம துஷாரா ஹீரோயின் விஷாலுக்கு அவங்கள வந்து போட்டு தள்ளுறாங்க. போட்டு தள்ளிட்டு அது ஒரு எமோஷனல் வச்சுட்டு நம்ம விஷால் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாரு. இந்த அழுகிற சீனை வந்து இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு படம் வந்து ஞாபகப்படுத்துது. மிஷ்கின் டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த அந்த படத்தில் ஒரு அழுகாட்சி ஒன்று போட்டிருப்பார்ல, அதை வந்து போட்டு தள்ளிட்டாரு. அதை போட்டு தள்ளிட்டு சரி ஒரு மணி நேரம் கிட்ட போச்சே, மீதி ஒரு 2 மணி நேரம் இருக்குது, சரி அதை வச்சாவது நம்மளை தேத்திக்கலாம் அப்படின்ட்டு படத்தில் போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து இன்டர்வல் கார்டு போட்டாங்க கொஞ்சம் நேரத்தில். சரி இன்டர்வல் கார்டுக்கு அப்புறமாவது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பார்க்கலாமேன்னு பார்த்தா சரி இனிமேட்டு வேலைக்கு ஆகாது, நம்ம தெரிச்சு ஓடிடலான்னு பார்க்கும்போது தான் 190 ரூபா 150 ரூபா கொடுத்து படத்துக்கு வந்திருக்கோம். சரி இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு சரி கிளைமேக்ஸ்லேயாவது ஏதாவது விஷால் ஏதாவது சோஷியல் மெசேஜ் சொல்லுவார்னு பார்த்தா ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிறார். என்ன சோஷியல் மெசேஜ்னா, ஒரு கப்பலில் இங்கே சைனாவிலேருந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ்லாம் வருதான். அந்த டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் என்னென்னா 2 வீலர் 4 வீலர்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்றது. அது மூலயமா தான் இங்கே நிறைய ஆக்சிடென்ட்டுகள் நடக்குதான். அந்த ஆக்சிடென்ட்டுகள் வந்து இந்த மாதிரி டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, இதுதான் வந்து சோஷியல் மெசேஜ். இதை தடுக்கிறதா வந்து அப்பா விஷாலோட ஒரு விஷயம். இந்த இந்த அப்பா விஷால் பையன் விஷால்னு வரும்போது ஒரு கெட்டப் சேஞ்ச் கொடுக்கணும் இல்லையா, அந்த கெட்டப் சேஞ்சுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்க் ஆண்டனி அப்படின்ற ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காரு விஷால். அதாவது அவர் எடுக்கல, ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்ற ஒரு டைரக்டர் வந்து கஷ்டப்பட்டு எடுத்தார். அதை வந்து இவரை வந்து ஆட்டையை போட்டு அதில் ஒரு கெட்டப் வரும் பார்த்தீங்களா, கெட்டப் சேஞ்சு. அந்த கெட்டப் சேஞ்சு அப்பா விஷாலுக்கு போட்டு வாய்ஸ் மாடுலேஷனில் ஒரு பில்டப். என்ன மாதிரி பில்டப்னா, இங்கே பாஷா பாய் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்புறம் தலைவா படத்தில் விஸ்வா பாய் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏன் நம்ம அஞ்சான் படத்தில் அவர் என்ன பாய், சரி ஏதோ ஒரு பாய், அந்த பாயை கூட நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ராஜு பாய் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் வருவார் பாருங்க லிங்கா பாய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இப்போ பார்ப்பீங்க அப்படின்ட்டு ஐயோ எப்பா உசுரை வாங்குறாரு. சரி அந்த சீன்ஸ்லேயே வந்து அப்பா விஷாலை வந்து காட்டில் கொஞ்சம் சர்ப்ரைஸாக பில்டப்லாம் கொடுத்து என்னென்னமோ பில்டப்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. சரி படத்துக்கான டைட்டில் மகுடம் அப்படின்னு பார்த்தா யாருக்கு மகுடம்னா, படம் பார்க்க வர ஆடியன்ஸுக்கு தான் உண்மையிலே மகுடம் அப்படின்றது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 3 மணி நேரம் ஐயோ உசுரை வாங்கி தள்ளிட்டாரு. நம்ம வந்து விஷால் படத்தை வேணும்னே கரைச்சி கொட்டணும் அப்படின்றதுக்காக கமெண்ட் செக்ஷனில் என்னை வந்து அப்படி இப்படி ஏதாவது என்ன வேணால் திட்டலாம். ஆனால் இந்த படம் வந்து உண்மையாகவே நல்லா இல்லை, அதுதான் வந்து உண்மை. அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல படங்கள் கொடுத்து நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸில் நடித்ததுனால நம்ம ஆக்ஷனை வச்சே வந்து படத்தை ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸ் சீன்ஸில் வந்து வராரு. கிளைமேக்ஸ் சீன்ஸில் அதாவது செகண்ட் ஹாஃபில் அப்பா விஷாலையும் வந்து போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பையன் விஷால் வராரு பாருங்க, நான் தான் இனிமேட்டு இங்கே எல்லாமே அப்படின்ட்டு. சரி நான் எல்லாத்தையும் கூட நான் மன்னிச்சிருவேன். கிளைமேக்ஸ் சீன்ஸில் யாராவது தவறி படம் பார்க்க வந்தீங்கன்னா சொல்கிறேன், படம் பார்க்க வராதிங்க. படம் பார்க்க வந்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒன்று சொல்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னா, விஷால் வந்து ஒரு இடத்துலேருந்து வருவார், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த மழையில் அவர் நனைஞ்சிட்டு தான் போகிறாரு 2 வீலரில். ஆனால் அவருக்கு விஷாலுக்கு 2 பேர் கொடை பிடிச்சிட்டு வருவாங்க பாருங்கள், அதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. படம் வந்து கிரிஞ்சுங்க. 150 ரூபா கொடுத்து படம் பார்க்குறவங்க, 190 ரூபா கொடுத்து படம் பார்க்குறவங்க, 200 ரூபா கொடுத்து படம் பார்க்குறவங்க நினச்சலாம் இப்போ வந்து படம் எடுக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். என்கிட்ட காசு இருக்குன்றதுக்காக ப்ரொடியூசர் தலையை அடமானம் வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க. பாவம் வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழில் வந்து படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட 99வது படம்னு நினைக்கிறேன். டோட்டலாக எனக்கு தெரிஞ்சிருந்து வந்து இந்த இயர்லேயே ஒரு சூற மொக்கையான படம், அதுவும் விஷால் படத்துலேயும் ஒரு சூற மொக்கையான படம் அப்படின்றது. இந்த படம் ஒரு 10 கோடி
ஒரு 10 கோடி வசூல் தாண்டதே வந்து பெரிய படாத பாடு படும்னு நினைக்கிறேன் இந்த படம். அது மட்டும் இல்லாமல் டோட்டலாகவே சொல்கிறேன், இந்த ஆகஸ்ட் 15 2026க்கு நீங்கள் தேட்டர் பக்கம் நீங்கள் வரீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஸ்பைடர்மேனே பார்த்துட்டு போயிடலாம், இல்லை ஆக மொத்தத்தில் முன்னாடியே பார்த்த ஜனநாயகம் படத்தையே பார்த்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். சூர்யா அவர்களோட படமே வந்து ஆவரேஜுக்கு கம்மியாக தான் இருக்குது. விஷால் படத்தை பார்க்கலான்னு வந்து பார்த்தா கழுத்து அறுத்து நம்மளை வெளியில் தள்ளுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஏதாவது ஒரு படம் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஏதாவது படம் பார்க்க போகிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர்மேன் ஜனநாயகன் படத்தையே நீங்கள் மறுபடியும் வாட்ச் பண்ணாலும் என்ன சொல்கிறது, கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டிக்கெட் ப்ரைஸுக்கு நான் உங்களை நினச்சி நான் சொல்கிறேன். எனக்கு வந்து எப்பயுமே படம் பார்க்க வர ஆடியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நான் உங்களை மைண்ட் செட்டில் வச்சு தான் நான் சொல்கிறேன். படம் எடுக்கிறவங்க தான் உங்களை மைண்ட் செட்டில் வச்சுட்டு எடுக்கிறது இல்லை. அதனால் நான் உங்களுக்காக நான் பேசுகிறேன். ஒரு படம் ஒருத்தர் பார்க்க வந்தாலே 200 கொடுத்து படம் பார்க்கணும், அதுக்கு நம்ம அடிஷ்னலாக 300 செலவு பண்ணிட்டு வரோம். இதில் 4-5 பேர்லாம் சேர்ந்து வந்து பார்த்தா படத்தோட டிக்கெட் ப்ரைஸும் அப்புறம் எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸையும் நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள். இதில் பத்தாவதுக்கு படத்தில் லோகேஷ் கனகராஜ் படத்துலையும் மார்க் ஆண்டனி படத்துலையும் ஒரு பழைய பாட்டு ஒன்று போடுவாங்களா, இளையராஜா பாட்டு, அந்த மாதிரி முத்துமணி மாலை அப்படின்ட்டு அந்த மாலையை தூக்கி நம்ம கழுத்தில் தான் மாட்டுறாங்க. உசுராக வாங்கிறாங்க. நம்ம அந்த மாலையை தூக்கி நம்ம கழுத்தில் மாட்டிட்டு நம்ம அப்படியே வெளியில் ஓடி வந்துடலாமான்னு இருந்தது. எனக்கே அப்படி தான் இருந்துச்சுன்னா சரி, நான் படம் பார்க்கணும் ரிவ்யூ சொல்கிறேன்றதுக்காக நான் பல்ல கட்சி நான் பார்த்துட்டு இருந்தேன். சில பேர்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. இந்த வருஷத்துலேயே சூர மொக்கையான படம் அப்படின்றது விஷால் அவருடைய இது வரைக்கும் மகுடம் அப்படின்ற படத்தை தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு ரிவ்யூ அப்படின்றது 10க்கு நான் வந்து -10 அப்படின்ற மாதிரி தான் தருவேன். எதுக்கு எடுத்தார், ஏன் எடுத்தார் அப்படின்றதே இல்லை. படத்தில் ஒன்றுமே இல்லை. ஏதோ எடுக்கணுன்றதுக்காக எடுத்துட்டு, ஏதோ வந்து நடிக்கின்றதுக்காக நடிச்சுட்டு, ஏதோ ஆக்ஷன் காட்டணுன்றதுக்காக காட்டிட்டு, நான் ஒரு 6 அடிக்கு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து காமிச்சிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த படத்திலேயே உண்மையிலே திணறினது யாருன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான். இந்த படத்தை எடுத்து கொடுத்து அவர்கிட்ட இந்த படத்துக்கு மியூசிக் போட்டு கொடுங்க அப்படின்னா அவர் உண்மையிலே மைண்ட் வாய்ஸ் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதில் நான் என்னத்தை பண்ணுறது அப்படின்ட்டு ஏதோ அவரால் முடிஞ்சதை வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. படத்தில் எல்லாமே மைனஸ் தான். ஒரே ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டும் ஏன் வருதுன்னே தெரில. அதுவும் வந்து கன்றாவே இருக்குது அந்த பாட்டு. மொத்தத்தில் இந்த படம் வந்து டோட்டலி வேஸ்ட் ஆஃப் டைம். மகுடம் ஆக்சுவலாக யாருக்கு இந்த படத்துக்கு மகுடம் கொடுக்கறதுனே தெரியலங்க. இந்த படம் வந்து இவ்வளோ கன்றாவே எடுத்ததுக்கு விசால் அண்ணனுக்கு வேணால் மகுடம் கொடுத்துக்கிட்டா தான் உண்டு போல இருக்குது. ஏன்னா ரவியரசன்ன்றார் ஈட்டி படம்லாம் எடுத்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அண்ணனே வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணியிருக்கலாங்க. ஏன்னா அவராவது கொஞ்சம் நல்லா டீசெண்டாவது கொண்டு போயிருப்பாரு. இடத்துக்கு இடம் இவ்வளோ பில்டப் பண்ணி வச்சிருக்காருங்க விஷால் அண்ணன். இதெல்லாம் என்ன லாஜிக்னு எனக்கு ஒன்றும் புரியலங்க. ஏன்னா விஷால் அண்ணன் வந்து பார்த்தோன்னா அவருக்கு தகுந்த ரோலாக பண்ணியிருக்கிறாரு, ஓகே. ஆனால் ஒரு சில கட்டத்துக்கு மேலே அதுவும் பார்க்க முடியலங்க. அதுவும் இந்த கேங்ஸ்டராக ஒன்று பண்ணுறாரு, அதெல்லாம் சுத்தமாக பார்க்க முடியல. ஏதோ ஒப்பேத்துறதுக்காக வந்து பார்த்தோன்னா ஜிவி பிரகாஷ் வந்து பார்த்தோன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டுட்டு இருக்கிறாரு. அதுவும் வந்து பார்த்தோன்னா நல்லாவா இருந்தாலும் பரவாயில்ல. அவரு பாட்டு கொஞ்சம் எவனா தூங்க போயிட்டானா உடனே வந்து பார்த்தோன்னா டம்மு 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 டம்முன்னு ஏதோ ஒரு பீஜம் வந்துகிட்டே இருக்குது. இது பார்த்தாதுன்னு இவரு ஜான் விஜயா டேடி கேரக்டர் அவரு வேற ஒரு பக்கத்துக்கு பார்த்தாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பில்டப் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க என்னடானா இவர் ஒரு பக்கம் பில்டப் பண்றாரு. ஆக மொத்தம் படத்துல வந்து நிறைய பில்டப்ஸ் இருக்குது. அதுலலாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா கடைசியா ஒண்ணு பண்ணாங்க பாருங்க, அதுவும் கிளைமேக்ஸ்ல வந்து விக்ரம் படம் ஃபைட் மாதிரி ஒன்று பண்றேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க பாருங்க. ஏஜென்ட் டீனாக்காலாம் கேமியோ வேற கொடுக்குது வேற இதுல. அந்த சீன்லாம் எதுக்கு சம்மந்தம் இல்லாம பண்றீங்க அப்படின்னு தான் புரியல. ஆக்சுவலா விஷால் அண்ணன் வந்து பார்த்தோன்னா இன்னும் வந்து அவரோட அந்த இயக்குனர் அந்த விஷயம்லாம் கத்துக்கணும். அவர் இன்னும் ஆக்சுவலா ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனா வந்து முடியல. ஆக்சுவலா மெசேஜிங்லாம் நல்லா தானே போறாரு, ஆனா அது எல்லாமே ஓகே தான். ஆனா வந்து அது மட்டுமே போதாது. கரெக்டா ஒன்று சொன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவர் கண்டிப்பா ஒரு எலிமெண்ட்ஸ்ன்னு ஒன்று வைக்கணும். அதுவும் இது கூட பரவாயில்ல ப்ரோ, நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஜிவி பிரகாஷ் அதாவது அவருக்கு என்னங்க பிரச்சனை? முதல்ல காலையில தான் அவரை பத்தி ஒரு படம் காலையில பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். திடுதுப்புன்னு வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து இந்த படத்துல வந்து இறக்கி இருக்கிறாரு. ஆக்சுவலா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சாங்ஸ் சுத்தமாக வந்து பார்த்தா எதுவும் ஒர்க் ஆகலைங்க சீரியஸ்லி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா விஷால் அண்ணன் இப்போதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மதகஜராஜா படம் வந்து பண்ணி ஒரு வழியாக ஒரு சக்ஸஸில் போயிட்டு இருந்தாரு. அவரை திருப்பி கூப்பிட்டு இவரு வேற எந்த டைரக்டரும் வந்து பார்த்தோன்னா சூனிய வைக்கல, இவரே சூனிய வச்சுக்கிட்டாரு. ஸோ அடுத்தாவது வந்து பார்த்தோன்னா இந்த துப்பறிவாளன் 2 படத்தில் வந்து தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க அப்படின்றத உங்களை நான் சொல்ல வரேன். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் டைரக்டராக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பண்ணுங்க, நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்குன்னு வந்து பார்த்தோன்னா மனுஷன், அதாவது ஆடியன்ஸையும் மனுஷனா நினைச்சு பண்ணுங்க. ஏன்னா முடியலங்க சீரியஸ்லி, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். இப்படி வந்து பார்த்தோன்னா விஷால் இந்த மாதிரி கதையை வந்து பண்றேன்னு ஒத்துக்கிட்டாருன்றதே எனக்கு தெரியல. இதுல வேற கேஜிஎஃப் மாதிரின்ற மாதிரி நிறைய ஒப்பேத்திய விஷயம்லாம் நிறையாவே இருந்துச்சு இந்த படத்துல. அதுலயும் முத்துமணி மாலை பாட்டு இருக்குது பாத்தீங்களா,
என்ன மாதிரி பாட்டுங்க அதான் சத்தியமா வேணாம் விடுங்க, சொல்ல முடியல. ஆக்சுவலா விஷால் அண்ணா இதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்கண்ணா, ஓகேங்களா? ஆக்சுவலா உங்களுக்குன்னு ஒரு கமர்ஷியல் பீக் இருக்குது, நீங்களாம் ஃபைட்டிங் பண்ணா என்ன மாதிரியான ஒரு பீக் ஃபைட்டிங்லாம் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒப்பேத்துற மாதிரி ஒரு சில படம் பண்ணும்போது தான் உண்மையாலுமே எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸோ கண்டிப்பா விஷால் அண்ணா வந்து அடுத்த படத்துல வந்து திருத்திக்குவாரு. அடுத்து ஒரு நல்ல டைரக்டரா வந்து பார்த்தோன்னா ஒர்க் பண்ணுங்க. அடுத்து ஒன்றும் இல்லை, புருஷன்ற படம் வந்து ரிலீஸ் ஆகுது, அந்த படத்துலயாவது வந்து நல்லா பண்ணுங்கன்றத சொல்ல வரேன். ஏதோ சுந்தர்சி படம் அது வரை இதாயிரும். நீங்க அடுத்து ஒரு படம் பண்றீங்க, தயவுசெய்து அது கொஞ்சம் நல்லா புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பண்ணுங்க. ஏன்னா நீங்க மொதல் படத்தை மிஸ்டேக் பண்ணுவீங்க, அடுத்த படத்தை மிஸ்டேக் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறோம். ஆனா இந்த படம் வந்து சீரியஸா ஒர்க் ஆகலைண்ணே. என்னங்கண்ணே? டென்னுக்குள்ளலாம் நான் அடக்கவே விரும்பலைங்க. ஏன்னு சொல்லுங்க? இந்த படம் நான் மார்க்குள்ளலாம் அடக்க விரும்பல. சரி நீங்க கேக்குறீங்கன்றனால வேணா சொல்றேன். ஒரு பாவமா போச்சுன்னு ஒரு 3 மார்க் கொடுக்கலாம், அவ்வளவுதான். எனக்கு அந்த இவரு கேரக்டர், அந்த லிங்கான்ற ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு. இன்னொன்னு இந்த ரெட்டி கேரக்டர் மாதிரி ஒருத்தர் வருவாரு, தெலுங்கு கேரக்டர், அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப அநியாயத்துக்கு ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெடிக்கல் ரிப் கேரக்டர்ல ஒரு விஷால் வருவார், அவர் வந்து பார்த்தோன்னா டீசெண்டாக நல்லா பண்ணியிருந்தாரு. அதான் சொல்கிறேன்ல, விஷால் அண்ணன் ஆக்டிங்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் படத்துக்கு அவரே நல்லா நடிக்கல அப்படின்னா அது ரொம்ப பொழப்பு சிரிப்பாக சிரிக்கும். அவர்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஜான் விஜய்லாம் வந்து பார்த்தோன்னா கூட சேர்ந்து ஒப்பேத்துறாருன்றதான், ஒப்பேத்திட்டு மட்டும் தான் இருக்காங்க இந்த படம் ஃபுல்லாகவே தவிர படத்தோட கதையை கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் தான் அந்த படத்தோட இது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ.